ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மினி ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அதனுடைய அன்பாக்ஸ் என்ன, அதனுடைய ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிவைஸ் வந்து நான் வந்து அமேசானில் வாங்கியிருக்கேன். நான் வாங்கினப்போ இது வந்து 1000 ரூபீஸு. இதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமோட் வந்து அதனோட சைஸ் எப்படி இருக்குமோ அதே சைஸாக வந்து இதுவும் இருக்கும். பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனோட ஒயர்லெஸ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 2.4 GHz. இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணலாம், ஸ்மார்ட் டிவியில் யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டிவைஸ் கொடுத்துருப்பாங்க எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டிவி இருக்குது, நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர், அடுத்தது வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ், அடுத்தது வந்து மவுஸு, அடுத்தது வந்து டேப்லெட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேம் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து கீபோர்டு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது இதிலே இருக்குது. இதோட கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா விண்டோஸு, மேக்கு, நெக்ஸ்ட்டு லினக்ஸு, ஆண்ட்ராய்ட் கிட்டத்தட்ட 4க்குமே வந்து சப்போர்ட் இருக்குது. ஜஸ்ட்டு இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். இதில் இருக்கிற ஒய்ஃபை எடுத்து நீங்கள் டிவிலையோ இல்லாட்டி கம்ப்யூட்டர்லேயோ போட்டிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 இருக்குது. இது வந்து யூஎஸ்பி சார்ஜரு, இது வந்து ஒய்ஃபை அடாப்டரு, இது வந்து மேனுவல் கைடு. இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த மேனுவல் கைடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து மினி கீபோர்டு அண்டு மவுஸ். ஒரு சைடு பார்த்திங்கன்னா கீபோர்டு இருக்கும், வேறு ஒரு சைடு பார்த்திங்கன்னா மவுஸ் இருக்கும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதனோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் டிவியிலிருந்து நீங்கள் வந்து 10 மீட்டர் வரைக்கும் இந்த கீபோர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண இது ரொம்ப வந்து ஈஸியாகிடும். இது வந்து நார்மலாக வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ இல்லாட்டி வந்துட்டு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜ் இருக்குமா, அது மூலிமா நீங்கள் போட்டு இந்த ரிமோட் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒய்ஃபை அடாப்டர். உங்கள் டிவியில் வந்து நீங்கள் வந்து இதை போட்டால் மட்டும்தான் இந்த ரிமோட் வந்து ஒர்க் ஆகும். டிவிலையோ இல்லாட்டி கம்ப்யூட்டர்லேயோ இல்லாட்டி வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்லேயோ இதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த அடாப்டர் வந்து போடணும். இந்த பட்டன்ஸ்லாம் எப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து சார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னா, இந்த ரிமோட் கீழே பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ யூஎஸ்பி இருக்கும். இப்படி தான் வந்து போட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் டைரெக்டாக போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது. பேக் சைடு வந்துட்டு இந்த ஒய்ஃபை அடாப்டர் வந்து நான் போட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ரிமோட் வந்து சப்போஸ் வந்து எடுக்கலைன்னா உங்கள் கீபோர்டு இருக்குல்ல, அதாவது ஓகேவும் ரிட்டன் பட்டன் இருக்கும். அதை வந்து அட் அ டைமில் வந்துட்டு ஒரு 2 செகண்ட் வந்து அமுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கீ வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். நீங்கள் மவுஸை வந்து ரைட் லெஃப்ட் வந்து இப்படி கர்சர் மூவ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி மூவ் ஆகும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து கீபோர்டு. ஒரு சைடு பார்த்து நீங்கள் மவுஸை வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து இந்த மாதிரி கீஸ் எல்லாம் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வரும். பாரு, இப்போ நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். அதிலே வந்து என்ட்ரு கீயும் வந்து இருக்குது. மேலே வந்து 1 2 3 ஃபங்க்ஷன் கீ. உங்கள் கீபோர்டில் வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குமோ எல்லாமே வந்து இதுலேயே இருக்குது. பாரு, இப்போ வந்து டக்குன்னு மவுஸ் வேணுன்னா உங்கள் மவுஸை வந்து இந்த டிவைஸ் வந்து ஒன்ஸ் வந்து இப்படி திருப்பிட்டிங்கன்னா அது வந்து மவுஸ் ஆகிரும். ஒரு சைடு வந்து திருப்பிட்டிங்கன்னா இது வந்து கீபோர்டு ஆகிரும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும் கிடையாது. நீங்கள் வந்து உக்காந்துக்கிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் மவுஸுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். கீபோர்டுக்கு நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ வெப்சைட் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கூகுளில் போய்ட்டு நான் ஏதோ ஒரு லிங்க் வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டேன். இது வந்து வெப்சைட் வந்து கீழே வந்து ஃபுல்லாக எப்படி பார்க்குறதுன்னா, உங்களோட டிவைஸில் வந்துட்டு ஓகே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு
கீழே வந்துட்டு உங்கள் கையை கீழே இப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஃபுல் பேஜ் வந்து வரும், அதாவது கீழே வரும். மறுபடியும் மேலே வரணும்னா உங்கள் கையை வந்துட்டு மேலே கொண்டு வந்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து மேலே வரும், அதாவது மவுஸ் ஆப்ஷனில். இப்போ வந்துட்டு கீபோர்டில் வந்துட்டு எப்படி வந்து அப் அண்ட் டவுன் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு இந்த ஜேஎம்ன்னு இருக்குல்ல அப் அண்ட் டவுன், அதை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து அப் அண்ட் டவுன் ஆகும். இப்போ நான் வந்து டவுன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த ஏரோ டவுன் இருக்குல்ல அதை கொடுத்திங்கன்னா கீழே வரும். மறுபடியும் வந்துட்டு மேலே வருதுன்னா இது மேலே வரும். அதாவது இது வந்து கீபோர்டில் வந்து நம்ம பண்ணுறது பாருங்கள். இதிலே ஒரு 4 பட்டன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து கேம்ஸ் விளையாடுறது ஈஸியாக இதில் வந்து நீங்கள் விளையாடலாம். அதாவது உங்கள் கீபோர்டில் இந்த 4 பட்டன்ஸ் இருக்குமில்ல கீபோர்டு கேம்ஸ் விளையாடுறதுக்குன்ட்டு, அதே மாதிரி தான் இதுவும் சேம் ஆப்ஷன். இப்போ எப்படி கம்ப்யூட்டர்லையும் லேப்டாப்லேயும் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஒய்ஃபை அடாப்டரை வந்துட்டு உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அதே மாதிரி தான் மவுஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ ஜஸ்ட் இதை வந்துட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கர்சர் வந்து அங்கேயும் இந்த மாதிரி மூவ் ஆகும். ரைட் கிளிக்கு அது கீழே வந்து இருக்கும். பேக் பட்டனும் வந்துட்டு அதிலே இருக்குது கீழே. உங்கள் கர்சரை கொண்டு போயிட்டு ஜஸ்ட் அதை ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் ஃபோல்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ வந்துட்டு டைப் பண்ணி பார்க்கலாம். இந்த டிவைஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் போயிட்டு ஒரு நோட் பேடை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அதை சென்டரில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீபோர்டில் வந்துட்டு நான் டைப் பண்ணுறேன். அதாவது எப்படி திருப்பி வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு செகண்டு தான். நீங்கள் மவுஸாகவும் மாற்றிக்கலாம், ப்ளஸ் வந்து கீபோர்டாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ லெட்டர்ஸ் வந்து நான் பெருசு பண்ணிடுறேன். இப்போ வந்து டைப் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி கீபோர்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து அதிகமாக வந்து கேம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் டிவி வச்சுருந்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 1 வீக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த டிவைஸ் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.